வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை காராமணின்னு சொல்லுவாங்க. ஒரு 200 கிராம் காராமணி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை கல் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வாணலில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா தான் சீக்கிரமாக வேகும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடணும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் நம்ம எவ்வளோ பயிர் எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடணும். குக்கரை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும். ரொம்ப குழைய விடாமல் தட்டாம்பயிறு வெந்ததும் ஆஃப் பண்ணிடணும். 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஒரு 2 சத்தை விட்டு சிம்மரில் போட்டுட்டோம்னா 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் ஊற வை, அதை கரைச்சி எடுத்துக்கிடலாம். கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்து அதை நல்லா கழுவி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் 1, அதையும் நல்லா கழுவி வெட்டி எடுத்துக்கிடணும். தக்காளி 2, சின்ன வெங்காயம் ஒரு 10 இல்லாட்டினா 15 நீல வாக்கில் வெட்டிக்கிடணும். 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கிடணும். 7-8 பல் பூண்டு, கருவேப்பிலை, ஒரு 4 ஸ்பூன் துருவன தேங்காய், 5 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 வத்தல். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ மிக்சியில் போட்டு இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ பயிர் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஒரு பயிர் எடுத்து நல்லா மசிச்சு பாருங்கள். பயிர் பார்க்க முழுசாக இருக்கும். அமைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஒரு குக்கரில் நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிடணும். உளுந்தம்பருப்பு செவந்ததும் 1/2 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கிடணும். கருவேப்பிலை பொரிஞ்சு சத்து அடங்கினதும் நம்ம கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போட்டுட்டு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு இது ரெண்டையுமே இதோடு சேர்த்து வதக்கி விட்டுறணும். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம தக்காளி பழம் சேர்த்து அதை நல்லா மசிய வதக்கணும். இப்போ வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மசிய வேகணும். அது வரையும் நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சுன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சுக்கிட்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை மட்டும் சேர்க்கணும். முருங்கைக்காயை முதையே சேர்த்து கத்திரிக்காயோடு வதக்கக்கூடாது. ஏன்னா முருங்கைக்காய் சீக்கிரமே வெந்துடும், அதனால் குழஞ்சி போயிடும். அதனால் கத்திரிக்காயை போட்டு வதக்கிக்கிடணும். முருங்கைக்காயை நம்ம குழம்பு கொதிக்கிற டைம் போட்டால் போதும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கத்திரிக்காயை பரட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்மரில் போட்டு வதக்கி விடுவோம். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசால் விழுதை சேர்க்கணும். கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற
மசாலா, அதாவது தேங்காய், சின்ன வெங்காயம், வத்தல், சீரகம் சேர்த்து அரைச்ச மசாலா. அதை போட்டு மசாலோட பச்சை வாடை போகிற வரையும் நல்லா கத்திரிக்காயோடு சேர்த்து பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். மசால் தீஞ்சிராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ முருங்கைக்காயை போட்டுடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் இதோட சேர்த்து இப்போ குழம்பு கொதிக்க விடணும். ஏற்கனவே காராமணிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தேவையான அளவு மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும். ரொம்ப தண்ணியாயிருலன்னா குழம்பு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற தட்டாம்பயிரை அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றி போட்டுடணும். இப்போ நீங்கள் உப்பு உரப்பு எல்லாத்தையும் மறுபடியும் செக் பண்ணிக்கிடணும். தேவைப்பட்டால் உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு குழம்போட திக்னஸையும் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ குழம்ப கொதிக்க விட்டுருவோம். குக்கரை மூடி வச்சு ஒரு 2-3 சத்தம் விட்டதுக்கப்புறமா சிம்மரில் ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு குழம்ப இறக்கிடலாம். ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் குழஞ்சிரும். அதனால் கரெக்டாக 2 இல்லைன்னா 3 சத்தம் விட்டுட்டு சிம்மரில் போட்டுட்டு நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.